வணக்கம். சலாம் மலேசிய மடானி ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன் நான் புன் சியோங். இன்றைய தலைப்புச் செய்திகள். தரம் உயர்த்தப்படுகிறது. டிவேட் பயிற்சிகளை கண்டறிய புதிய நாடுகளுக்கு வல்லுநர்களை அனுப்ப அரசு திட்டம். ஈராயிரத்து 24 வரவு செலவு திட்டத்தில் இந்தியர்களுக்கு ஏமாற்றமா? திருத்து கூற வேண்டாம் என சிவகுமார் எச்சரிக்கை. பாலஸ்தீனம் பற்றிய காணொளிகள் முடக்கம். டிக்டாக் மேதாவுக்கு ஃபமி ஃபட்சில் கண்டனம். வலுப்படுத்தப்படுகிறது திறன் கல்வி தொழில் பயிற்சி டிவேட். புதிய பயிற்சிகளையும் வாய்ப்புகளையும் கண்டறிய மலேசிய வல்லுநர்கள் அயல் நாடுகளுக்கு அனுப்பப்படுவர். தென்கொரியா, துருக்கி ஆகியவற்றில் டிவேட் கழகங்கள் சிறந்து விளங்குவதாக துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜஹீர் ஹமீடி தெரிவித்தார். டிவேட் பயிற்சிகளை மேம்படுத்த தொழிலியல் நாடுகளான ஜெர்மனிக்கும் ஜப்பானுக்கும் மலேசியா பல்லாண்டுகளாக வல்லுநர்களை அனுப்பி வருகிறது. ஆயினும் புதிய வாய்ப்புகளும் மிகுந்த பட்டறிவும் தென்கொரியா, துருக்கி ஆகியவற்றிலும் கண்டறியப்பட்டிருப்பதாக துணை பிரதமர் கூறினார். 2024 முதல் காலாண்டில் அந்த பரிந்துரை செயலாக்கப்படும். லண்டனில் உள்ள அயலக மேம்பாட்டுக் கழகத்தின் ஏற்பாட்டிலான ஆய்வரங்கில் பங்கேற்ற பின் தேசிய டிவேட் மன்ற தலைவருமான டத்தோஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜஹீர் மலேசிய செய்தியாளர்களிடம் பேசினார். பாலஸ்தீனத்துக்கான போராட்டத்தில் மக்களின் கருத்துரிமையை நெரிக்க வேண்டாம். தொடர்பு இலக்கவியல் அமைச்சர் ஃபமி ஃபட்சில் எல்லா சமூக ஊடகங்களுக்கும் அவ்வாறு அறிவுறுத்தியுள்ளார். பாலஸ்தீன இஸ்ரேல் விவகாரங்கள் தொடர்பான காணொலிகளை டிக்டாக் முடக்குவது தொடர்பில் அமைச்சர் இந்த நினைவுறுத்தலை வழங்கினார். மேட்டாவுக்கும் அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. எல்லா சமூக ஊடகங்களுக்கும் அந்த அறிவுறுத்தலை வழங்கும்படி தொடர்பு பல்லூடக ஆணையத்தை அவர் கேட்டுக்கொண்டார். டிக்டாக்கும் மேத்தாவும் பாலஸ்தீன விவகாரத்தில் அமெரிக்காவின் இஸ்ரேல் ஆதரவு நிலைப்பாட்டை செயல்படுத்தினால் மலேசியாவில் அவை கடும் நடவடிக்கையை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் அமைச்சர் எச்சரித்தார். இவ்விவகாரம் தொடர்பில் சமூக ஊடக பயனர்களின் புகார்களையும் அமைச்சு திரட்டி வருகிறது. தொடர்பு இலக்கவியல் அமைச்சளவில் பாலஸ்தீனத்துக்கான மாந்தநேய நிதி திரட்டும் நடவடிக்கையை தொடக்கி வைத்த பின் ஃபமி செய்தியாளர்களிடம் பேசினார். பாலஸ்தீன மக்களுக்கு உதவும் அமைதி படையை அனுப்புவதற்கு ஐநாவின் முடிவுக்காக மலேசியா காத்திருக்கிறது. ஐநாவின் முடிவை பரிசீலிக்கவும் ஆயத்தமாக இருப்பதாக தற்காப்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது ஹசன் தெரிவித்தார். ஐநா உறுப்பு நாடு எனும் வகையில் அமைதி படையை அனுப்ப அதன் அனுமதி முக்கியம். இவ்விவகாரத்தில் அவசரம் காட்டப்படாது என்றும் அமைச்சர் விவரித்தார். மலேசிய ஆயுதப்படை மூத்த உறுப்பினர்களுக்கு பிங்காட் ஜாச மலேசியா விருது வழங்கும் நிகழ்ச்சிக்கு பின் டத்தோஸ்ரீ முகமது செய்தியாளர்களிடம் பேசினார். 536 பேர் இன்று பிஜேஎம் விருதை பெற்றுக் கொண்டனர். பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாத்துடின் அல் முஸ்தபா பில்லா ஷா 262ஆம் மலாய் ஆட்சியாளர்கள் மன்றத்தின் 2ஆம் நாள் கூட்டத்தில் இன்று கலந்து கொண்டார். இஸ்தான நகராவில் நடைபெற்ற அந்த கூட்டத்துக்கு ஜோஹர் ஆட்சியாளர் சுல்தான் இப்ராஹிம் அல் மர்ஹூம் சுல்தான் இஸ்கண்டார் தலைமையேற்றார். அந்த 2 நாள் கூட்டம் நேற்று தொடங்கியது. ஆக கடைசியாக ஸ்லாங்கூர் ஆட்சியாளர் சுல்தான் ஷராஃபுடின் இட்ரிஸ் ஷா தலைமையில் கடந்த பிப்ரவரி 22 மற்றும் 23 தேதிகளில் அந்த கூட்டம் நடத்தப்பட்டது. அதில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிமும் கலந்து கொண்டார். நாளை திட்டமிடப்பட்டிருக்கும் ஆட்சியாளர்கள் மன்றத்தின் 263ஆம் சிறப்பு கூட்டத்திலும் அவர்கள் பங்கேற்பர். அதில் நாட்டின் 17வது பேரரசரை தேர்வு செய்யும் நடைமுறை பற்றி விவாதிக்கப்படும். முந்தைய வரவு செலவு திட்டங்களுடன் ஒப்பிடுகையில் 2024 வரவு செலவு திட்டத்தில் இந்திய சமூகத்திற்கு சிறப்பு ஒதுக்கீடுகள் இல்லையா? அவ்வாறு உலவும் தகவலை மறுத்த மனிதவள அமைச்சர் வி சிவகுமார் அதற்கான சான்றுகளையும் முன்வைத்தார்.
ஒருமைப்பாட்டு அரசாங்கம் இந்தியர் நலனை ஒருபோதும் புறக்கணித்ததில்லை. இம்மாதம் 13ஆம் தேதி பிரதமர் தாக்கல் செய்த 2024 வரவு செலவு திட்டத்தில் சமூகத்தை மையமாக கொண்டு பல முன்னெடுப்புகள் அறிவிக்கப்பட்டன. மித்ராவுக்கு 10 கோடி ரிங்கெட்டும் இந்திய குறு வணிகர்களுக்கு தெக்கோன் வாயிலாக 3 கோடி ரிங்கெட்டும் ஒதுக்கப்பட்டிருப்பதை அமைச்சர் சுட்டினார். பதிவு பெற்ற முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்களை சீரமைப்பதற்கும் பராமரிப்பதற்கும் நிதியுதவியாக 5 கோடி ரிங்கேட் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ் பள்ளிகளுக்கென ஏறக்குறைய 5 கோடி ரிங்கேட் வழங்கப்படவிருக்கிறது. 2 கோடி ரிங்கேட் அவற்றை பராமரிக்க வழங்கப்படும் வேளை 152 தமிழ் பள்ளிகளில் கழிப்பறைகளை பராமரிக்கும் பணிக்காக 70,000 ரிங்கேட் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் சிவகுமார் விவரித்தார். இவ்வேளையில் மலிவு விளம்பர பிரியர்கள் சிலர் சுய ஆதாயத்துக்காக வரவு செலவு திட்டம் தொடர்பில் எதிர்மறையாக கருத்துக்களை தொடர்ந்து வெளியிடுவதை மனிதவள அமைச்சர் சாடினார். மக்களை குழப்பக்கூடிய அத்தகையோரின் செயலை பொதுவில் வெளிச்சம் போட்டு காட்டும் வல்லமை தட்டச்சுகளுக்கு உண்டு. மலேசிய தமிழ் ஊடகத்தினர் பலர் சமூக கடப்பாட்டுடன் செயலாற்றுவதையும் அவர் மறுக்கவில்லை. அரசின் அனுகூலங்கள் மலேசியர்களிடம், குறிப்பாக இந்தியர்களை சென்றடைய வேண்டும். அதற்கு ஊடகங்கள், குறிப்பாக மலேசிய தமிழ்ச் செய்தி உலகம் அரசுடன் கைகோர்க்க வேண்டும் எனும் கோரிக்கையை அவர் முன்வைத்தார். ஜனநாயக மக்கள் செயல் கட்சியின் தமிழ் ஊடகத்தினர் உடனான தீப திருநாள் விருந்தில் கலந்து கொண்டு சிவகுமார் பேசினார். தொடர்பு இலக்கவியல் துணை அமைச்சர் தியோனி சிங் அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தார். வளர்ப்பு பிராணிகளுக்கு ரேபீஸ் தடுப்பூசி போடுவதை உறுதி செய்வீர். சரவாக்கில் இதுவரை ரேபீஸ் தொற்று காரணமாக 17 பேர் உயிரிழந்த வேளை விலங்கு வளர்ப்போருக்கு சுகாதார அமைச்சு அந்த வலியுறுத்தலை முன்வைத்தது. ரேபிஸ் தொற்று கட்டுப்பாட்டில் இருப்பதை உறுதி செய்யும் தடுப்பு நடவடிக்கை இதுவென சுகாதார துணை அமைச்சர் டத்தோ லுகானிஸ்மான் அவங் சவ்னி தெரிவித்தார். சரவாக்கில் தற்போது ரேபிஸ் நோய் பரவல் கலக்கமளிக்கும் நிலையில் உள்ளது. கடந்த 3 வருடங்களில் சிலாங்கூரை தவிர மற்ற மாநிலங்களில் இதுவரை ரேபிஸ் தொற்றுகள் பதிவாகவில்லை. வளர்ப்பு பிராணிகளுக்கான தடுப்பூசி திட்டத்தை வலுப்படுத்த சரவாக் அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் டத்தோ லுகானிஸ்மான் அவங் குறிப்பிட்டார். மலேசிய இந்திய சமூக உருமாற்ற பிரிவு மித்ரா 183 அரசு சாரா அமைப்புகளுக்கு மானியம் வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது. அவற்றின் செயல்பாடுகளை கண்காணிக்க மித்ரா சிறப்பு பணிக்குழு தலைவர் டத்தோ ரமணன் ராமகிருஷ்ணன் தலைமையில் செயற்குழு ஒன்று அமைக்கப்படும். மலேசிய இந்தியர் உருமாற்ற பிரிவு இவ்வாண்டு செயல்படுத்த திட்டமிட்டுள்ள 12 முன்னெடுப்புகளில் இதுவும் ஒன்று. 2024 வரவு செலவு திட்டத்தில் மித்ராவுக்கு 10 கோடி ரிங்கிட் நிதி ஒதுக்கப்பட்டது. அதில் 3 கோடி ரிங்கிட் அரசு சாரா அமைப்புகளுக்கு மானியம் வழங்கப்படுகிறது. இன்னைக்கு நம்மள மொதல் ஃபேஸு இன்னும் 5 மில்லியன் இருக்குது. அது 2வது ஃபேஸு. அது இன்னும் ப்ரோசஸ் பண்ணுறோம். நம்மள அடிக்கடி நம்மள கிரவுண்டில் இறங்கிட்டு நம்ம போயிட்டு செக் பண்ணுவோம். யார் என்ன செய்கிறாங்க, என்ன ப்ரோக்ராம் செய்கிறாங்க, எப்படி மக்களோட ஃபீட்பேக் இது வரும் நம்மளுக்கு. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் நம்மள எடுக்க போகிறோம். மொதல் அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம சொல்லியிருக்கோம். இந்த 30 மில்லியன் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். அதனால வச்சுக்கோ நம்மள 30 மில்லியன் நம்மள செக் பண்ணிவிட்டு நம்மள ஒரு முடிவுக்கு வந்துட்டோன்னா மற்றது நம்மள செக் பண்ண முடியாது. ஏன்னா இஸ் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ். ஒவ்வொரு விண்ணப்பமும் தலா 3 லட்சம் ரிங்கிட் வரை நிதி பெற தகுதி பெற்றவை. இவ்வாண்டு மே மாதம் 28ஆம் தேதி வரை 77 கோடியே 30 லட்சம் ரிங்கிட் கோரிக்கையை உட்படுத்திய 2372 விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றன. அவற்றுள் அங்கீகரிக்கப்பட்ட 352 அரசு சாரா அமைப்புகள் மித்ரா செயற்குழு கூட்டத்தில் தங்களின் திட்டத்தை பற்றி முன்வைக்க வாய்ப்பளிக்கப்பட்டது. இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேர்வு பெற்ற 183 அமைப்புகளுக்கு மானியம் வழங்கும் ஒப்புதல் கடிதம் வழங்கப்பட்டது. அவற்றின் மொத்த மதிப்பு 2 கோடியே 71 லட்சத்தி 900 ரிங்கேட். கல்வி, உயர்கல்வி, பொருளாதாரம், தொழில்திறன், சமூக நலன் போன்ற முக்கிய துறைகளில் வகுக்கப்பட்ட திட்டங்களை செயல்படுத்த மித்ரா மானியம் வழங்குகிறது. ஸோ நம்ம என்ன ப்ரோக்ராம் கீழேன்னா பம்பங்குனன் சுக்கன் கபடி டேரா உள்ளுலங்கட் கீழே முதல் தடவையாக நம்ம மித்ராவில் கிராண்ட் கேட்டிருந்தோம். இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணணும், ஸ்டூடெண்ட் ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஸோ அவங்களும் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்பை நல்லபடியாக நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்டை நாங்கள் உருவாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கோம். இலக்கிய மாணவர்கள் SPMல கூடுதல் பாடமான இலக்கிய பாடத்தை எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பிரத்யேகமான வகுப்பு நடத்துவதற்காக, இலவசமாக நடத்துவதற்காக ஒரு திட்டம் தான் இது. இந்த திட்டத்தின் வழியாக இந்த இலக்கிய வகுப்பு ஒரு ஏறத்தாழ 100 மாணவர்களுக்கு
ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. யூசிங் ட்ரோன் ஃபார் அக்ரிகல்ச்சர் ஸ்ப்ரேயிங். இப்போ வந்து பம்ப் பண்ணி ஸ்ப்ரே பண்ணோம். பாம் ஆயிலில் சயோ, பேடி, எனி க்ராப்ஸில் ஈவன் வாழைப்பழம்லாம் இருக்குது. ஸோ இது ட்ரோன் பாய்ச்சோம்னா ஒரு 8 ஏக்கர்ஸ்க்கு வந்து ஒரு பைலட் போதும், அந்த வேலை முடிச்சிடலாம். ஆனால் ஆடு நம்ம வச்சு மேனுவல் லேபர் செஞ்சால் ஒரு 4 பேர் வேணும். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் லேபர் காஸ்ட் வந்து குறைவு, இன்னும் வேகமாக முடிச்சிடலாம். இது வந்து ப்ரொஃபஷ்னல் பாபு காஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. போன இயரும் நாங்கள் செஞ்சோம், இந்த வருஷமும் நாங்கள் செகண்ட் டைம் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. போன தடவை வந்து எங்களுக்கு 30 பேக்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அதில் வந்து மெஜாரிட்டி B40 கேட்டகரியிலேருந்து தான் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தோம். இந்த தடவை நாங்கள் வந்து அதே 30 பேக்ஸ் வந்து எங்களுக்கு திருப்பி கொடுத்துருக்காங்க அந்த நம்பிக்கையில். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இந்த தடவை வந்து சிங்கப்பூர் அந்தமாரி வெளியே வந்து நிறைய வேலை வாய்ப்புக்கு வந்து நாங்கள் இது பண்ணி கொடுக்க போகிறோம். மானியம் பெற்ற அமைப்புகளின் பட்டியலை மித்ரா அகப்பக்கத்தில் காணலாம் என டத்தோரமணன் குறிப்பிட்டார். புறநகர் மாணவர்கள் 800 பேர் மேற்கல்வியை தொடர பைனரி பல்கலைக்கழகம் முழு கல்வி நிதியை வழங்க முன்வந்துள்ளது. துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜாஹித் அமிடி அலுவலகத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் அந்த திட்டத்துக்காக 69 லட்சம் ரிங்கேட் ஒதுக்கப்பட்டது. பொது பல்கலைக்கழகத்துக்குள் நுழைய தகுதி பெறாத மாணவர்கள் பைனரி பல்கலைக்கழகத்தின் 100 விழுக்காடு கல்வி நிதி திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம். SPM, STPM முடித்து மேற்கல்வியை தொடர விரும்பும் மாணவர்கள் அந்த வாய்ப்பை நன்முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நிறைய யூனிவர்சிட்டி வந்து 60%, 50%, 70% தான் கொடுக்க முடியும் சொல்லியிருந்தாங்க. பட் பைனரி யூனிவர்சிட்டி வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் தானஸ்ரீக்கு. ஏன்னா வந்து முழுமையாக 100% ஸ்காலர்ஷிப் நான் வழங்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா நான் வந்து 500 ஸ்காலர்ஷிப் தான் ஆரம்பத்தில் கேட்டிருந்தேன். பட் தானஸ்ரீ வந்து அவங்களோட நிர்வாகக்கிட்ட பேசி 800 ஸ்காலர்ஷிப் ஒர்த் ஆஃப் 6.9 மில்லியன் ஸ்காலர்ஷிப் வழங்குறதுக்கு வந்து முன் வந்தாங்க. ஒரு ஸ்காலர்ஷிப் நீங்கள் பார்த்தீங்கன்னா 74,000, அதாவது டிப்ளமாவிலிருந்து டிகிரி வரைக்கும் நம்ம பிள்ளைங்க, நம்ம தம்பி தங்கச்சிங்க வந்து ஃப்ரீயாகவே வந்து படிக்க முடியும். ஸோ அந்த அடிப்படையில் வந்து மக்கள் உங்களுக்கு வந்து என்ன சொல்ல வரும்னா, இந்த வாய்ப்பு வந்து சிறப்பான முறையில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும், பயன்படுத்திக்கணும்னு தலைமையோடு கேட்டுக்கிறேன். திறன்சார் கல்வி திட்டங்கள் மாணவர்களை வருங்கால வேலை சந்தைக்கு ஆயத்தமாக்கும். அவ்வகையில் மாணவர்கள் பைனரி பல்கலைக்கழகத்தின் 6 இளங்கலை பட்டப்படிப்புகளையும் ஒரு பட்டய படிப்பையும் குறிப்பிட்ட முழு கல்வி நிதி திட்டத்தின் கீழ் தொடரலாம். ஸோ ஸ்டூடெண்ட் வந்து நம்ம மினிமம் என்ட்ரி வந்து we are just following the MQA requirement. MQAல எது சொல்லியிருக்காங்களோ அந்த ரிக்குவயர்மெண்ட் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணாங்கன்னா they will get the scholarship. இப்போ வந்து SPM எடுக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம், SPM, STPM வச்சுருக்கவங்களும் they can apply. Current problem with graduates is that அவங்களுக்கு வந்து அந்த skills that are required by the industry, many of them don't have it. They have a degree. They have a degree, but they don't have the skills that is required by industry. அதுதான் மேஜர் ப்ராப்ளம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க இந்த முக்கியமான கேள்வி கேட்கணும். am I just going for a degree or am I going for my career development? That means what the employer wants. ஸோ நிறைய பேர் டிகிரி வச்சுக்கிட்டு unemployed கிராஜுவேட்ஸாக இருக்கிறாங்க. ஏன்னா they didn't know all these things. This is a CSR program to uplift the Bakat Desa. அதாவது இந்த especially those people who are in the rural areas, whether they are Malays or whether they are Indians, whether they are Chinese, okay, but in the press மூலமா of course we want maximum Indians to apply and take advantage. தொழில்துறை வல்லுநர்களை உருவாக்கும் அரசின் இலக்குக்கு ஏற்ப குறிப்பிட்ட திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. ஆர்வமுள்ள மாணவர்கள் திரையில் காணப்படும் அகப்பக்கத்தின் வாயிலாக பைனரி பல்கலைக்கழகத்தின் முழு கல்வி நிதி திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம். மலாக்காவில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த 1,20,00,000 ரிங்கேட் ஒதுக்கீடு. 2024 மலாக்கா சுற்றுலா ஆண்டு திட்டத்தின் போது அந்த செயலாக்கம் சுற்றுப்பயணிகளுக்கு ஏதுவாக அமையும். மலாக்காவின் நுழைவாயில்களில் உள்ள முக்கிய சாலைகள் தரம் உயர்த்தப்படும் என மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ ஹமீத் மைதீன் குஞ்சு பாஷிர் கூறினார். நோ ரைட் டர்ன் என்ற திட்டத்தை குறிப்பிட்ட இடங்களில் செயல்படுத்த அந்த நிதி பயன்படுத்தப்படும். சாலை மேம்பாட்டத்திற்கும் இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்கும் குறிப்பிட்ட நிதி தேவை என்றும் அவர் குறிப்பிட்டார். மலாக்கா எஃப்எம்மின் அப்பு கபாவ் YB நிகழ்ச்சியில் பங்கெடுத்த பின் டத்தோ ஹமீத் மைதீன் செய்தியாளர்களிடம் பேசினார்.
பல்வேறு வர்த்தக குற்றங்கள் தொடர்பில் இவ்வாண்டு ஜனவரி தொடங்கி அக்டோபர் 22 வரை 1,25,000க்கும் மேற்பட்ட புகார்களை போலீஸ் பெற்றது. 1,70,00,000 ரிங்கெட் இழப்பை அது உட்படுத்தியிருப்பதாக புக்கெட் அமான் வர்த்தக குற்ற புலனாய்வு துறை இயக்குனர் டத்தோஸ்ரீ ரம்லி முகமது யூசுப் தெரிவித்தார். பதிவு செய்யப்பட்ட புகார்களில் 33,269 விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. இயங்கலை வாயிலான பொருள் கொள்முதல் குறித்தும் அதிக புகார்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. அதேவேளை இணையம் வாயிலான முதலீட்டு மோசடிகளும் அதிகரித்திருப்பதை டத்தோஸ்ரீ ரம்லி சுட்டினார். இதனிடையே கெடாவில் போதைப்பொருள் தொடர்பில் 10,642 பேர் கைது செய்யப்பட்டனர். 31,00,000 ரிங்கேன் மதிப்பிலான போதைப்பொருளும் பறிமுதல் செய்யப்பட்டதாக மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஃபிசோல் சாலே தெரிவித்தார். பெர்லிஸில் கோல்கலன் லாரி சக்கரத்தில் சிக்கி 2ஆம் படிவ மாணவர் உயிரிழந்தார். ஆராவ் கம்போங் சியாம் குவா நாங்காவில் உள்ள வீட்டுக்கு அவர் சென்று கொண்டிருக்கையில் அந்த விபத்து நேர்ந்ததாக போலீசார் தெரிவித்தனர். 2007 முதல் இவ்வாண்டு வரை 20 லட்சம் ரிங்கேட் மதிப்புள்ள பல வகையான போதைப் பொருட்களை பேராக் போலீஸ் அழித்தது. அவற்றின் மொத்த எடை 547.52 கிலோகிராம் என்றும் 3,706 விசாரணைகளை அவை உட்படுத்தியவை என்றும் மாநில போலீஸ் துணைத் தலைவர் டத்தோ அசிசி மட் ஆரிஸ் தெரிவித்தார். 2,17,705 2015 முதல் கடந்த ஆகஸ்ட் வரை ரப்பர் உற்பத்தி உதவித்தொகை பெற்ற சிறு தோட்டக்காரர்களின் எண்ணிக்கை அது 47,45,00,000 ரிங்கெட் ஒதுக்கீட்டை அது உட்படுத்தியுள்ளதாக துணை பிரதமர் டத்தோஸ்ரீ ஃபடிலா யூசுப் தெரிவித்தார். 2024 வரவு செலவு திட்டத்தில் கெட்டிப்பால் விலையை கிலோ ஒன்றுக்கு 2 ரிங்கேட் 70 சென்னிலிருந்து 3 ரிங்கேட்டாக அதிகரிக்க அரசு இசைந்தது. அதற்கு 40 கோடி ரிங்கேட் ஒதுக்கப்பட்டதை தோட்ட மூலப்பொருள் அமைச்சருமான டத்தோஸ்ரீ ஃபடிலா சுட்டினார். வழங்கப்படும் உதவித்தொகை அவர்களின் சுமையை குறைக்க உதவும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து கெட்டிப்பால் உற்பத்தி முன்னோடி திட்டமும் மேற்கொள்ளப்படும் என டத்தோஸ்ரீ ஃபடிலா கோடி காட்டினார். 60 லட்சம் ரிங்கேட் கூட்டுறவு கழகங்களின் மேம்பாட்டுக்கு வழங்கப்பட்ட மானியம் 124 கழகங்கள் அதில் பயனடைந்திருப்பதாக தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி இன்றைய மக்களவையில் தெரிவித்தார். 2021 முதல் இவ்வாண்டு செப்டம்பர் 30ஆம் நாள் வரை அந்த தொகை வழங்கப்பட்டது. தகுதி பெற்ற கூட்டுறவு கழகங்களுக்கு 3 லட்சம் ரிங்கேட் மானியம் பகிர்ந்தளிக்கப்பட்டதாகவும் துணை அமைச்சர் கூறினார். இதன்படி வேளாண் நடவடிக்கைகள் உட்பட வணிகத்தையும் வலுப்படுத்த இயலும் என அவர் கோடி காட்டினார். வேளாண் உணவு முன்மாதிரி திட்டத்தின் கீழ் 4 கூட்டுறவு கழகங்களுக்கு கடனுதவி வழங்க இசைவு காணப்பட்டிருக்கிறது. அதற்காக 9,50,000 ரிங்கேட் ஒதுக்கப்பட்டிருப்பதாக செனட்டர் சரஸ்வதி விவரித்தார். மற்றொரு நிலவரத்தில் சுகாதார அமைச்சின் ஒப்பந்த செவிலியர் 427 பேரை நிரந்தர பணியாளராக்கும் முனைப்பு மேற்கொள்ளப்படுவதாக செனட்டர் சரஸ்வதி அவையில் தெரிவித்தார். இவ்வாண்டு இறுதியில் அது நிறைவடையும். எனினும் அது பொதுச் சேவை ஆணையத்தின் முடிவை பொறுத்து அமையும் எனவும் அவர் கோடி காட்டினார். கடந்த ஆகஸ்ட் 31ஆம் நாள் கணக்கின்படி 78,118 செவிலியர்கள் அரசு துறையில் பணிபுரிகின்றனர். அவர்களுள் 69,828 பேர் நிரந்தர பணியாளர்கள். தனியார் துறையில் 36,804 செவிலியர்கள் பணிபுரிவதாக குறிப்பிட்ட செனட்டர் சரஸ்வதி சுகாதார அமைச்சுக்கு மேலும் 1,13,472 செவிலியர்கள் தேவைப்படுவதாக கூறினார். KTM ரயில் பயணிகளே, இனி நீங்களும் பொருளக அட்டை கொண்டு கட்டணம் செலுத்தலாம். அந்த பொது கட்டண முறை அடுத்த மாதம் தொடங்கி கிள்ளான் பள்ளத்தாக்கில் உள்ள 57 ரயில் நிலையங்களில் செயல்படுத்தப்படும் என போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் தெரிவித்தார். கடன் அட்டை, பணப்பற்று அட்டை, டச் அண்ட் கோ மற்றும் QR வாயிலாக பயணிகள் கட்டணத்தை செலுத்தி KTM ரயில் சேவையை பயன்படுத்தலாம். ரயில் நிலையங்களின் பயண நுழைவாயிலில் பொருத்தப்படும் AFC தானியங்கி கட்டண முறை முழுமை பெற்றவுடன் அது தொடக்கம் காணும் என அமைச்சர் கூறினார். பயண டிக்கெட் தரத்தை மேம்படுத்தும் முனைப்பில் இந்த திட்டம் மேற்கொள்ளப்பட்டது. உள்ளூர் பயணிகள் மட்டுமின்றி அயல்நாட்டு சுற்றுப்பயணிகளுக்கும் இது பயனுள்ளதாக அமையும். KTM ரயில் டிக்கெட்டுகளை வாங்க மக்கள் இடர்
மேற்கொள்ள தேவையில்லை. இலகு ரயில் நிலையங்களில் அடுத்த ஆண்டு வாக்கில் இந்த நடைமுறை செயல்படுத்தப்படும் என்றும் ஆந்தனி லாக் கோடி காட்டினார். இவ்வேளையில் ஜோஹர் பாரு சிங்கப்பூர் இடையிலான RTS இணைப்பு திட்டம் இயங்க தொடங்கிவிட்டாலும் தெப்ராவ் நேரடி ரயில் சேவையை தொடர்வது குறித்து மலேசியா அந்த குடியரசுடன் பேச்சு நடத்தும் என அமைச்சர் கூறினார். மேலும் அதிகமானோர் ரயில் பயணத்தை மேற்கொள்ள அது ஏதுவாக அமையும். RTS இணைப்பு திட்டம் செயல்பட தொடங்கி 6 மாத காலத்தில் தெப்ராவ் ரயில் சேவையை நிறுத்த இதற்கு முன் உடன்பாடு காணப்பட்டது. ஆயினும் JB சென்ட்ரலையும் சிங்கப்பூர் உட்லண்ட்ஸையும் இணைக்கும் அந்த சேவையை தொடர மலேசியா விரும்புவதாக ஆந்தனி லாக் குறிப்பிட்டார். பயங்கரவாத கும்பல் அன்று ஹமாஸ், இஸ்ரேல் பிடியிலிருந்து தாய்மண்ணை காக்க போராடும் போராளிகள். துருக்கி அதிபர் ரெச்செப் தாயிப் எர்டோவான் அவ்வாறு விளக்கமளித்துள்ளார். இஸ்தான்புலின் நல்லெண்ணத்தை தவறாக பயன்படுத்திய இஸ்ரேலின் நடவடிக்கையை அதிபர் வன்மையாக கண்டித்தார். அத்துடன் டெல் அவிவுக்கு பயணிக்கப் போவதில்லை எனும் நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாகவும் அவர் சூளுரைத்தார். 2010ஆம் ஆண்டில் பாலஸ்தீனத்துக்கு துருக்கி அனுப்பிய உதவி கப்பலை யூதப்படை தாக்கியதில் 10 பேர் பலியானார்கள். அதனைத் தொடர்ந்து துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவு முறிந்தது. ஆயினும் இரு நாட்டு தலைவர்களுக்கும் இடையே அரசதந்திர உறவு மேம்பட்டிருப்பதை ஐநா பொதுப்பேரவையில் காண முடிந்தது. பாலஸ்தீன இஸ்ரேல் நெருக்கடிக்கு தீர்க்கமான முடிவை எட்ட எர்டோவான் முன்னதாக இசைந்தார். காசா நசரத் அகதிகள் முகாமிலும் வன்முறையை அரங்கேற்றியது யூத படை. அங்கு தொடுக்கப்பட்ட வான் தாக்குதலில் அல் ஜசீரா செய்தியாளரின் குடும்ப உறுப்பினர் 3 கொல்லப்பட்டனர். இஸ்ரேலிய படை தொடுத்த அந்த வான் தாக்குதலில் செய்தியாளர் வாயில் டாடோவின் மனைவியோடு அவரின் மகனும் மகளும் கொல்லப்பட்டனர். இஸ்ரேலின் கொடுந்தாக்குதல் ஊடகத்தினரையும் விட்டு வைக்கவில்லை. அல் ஜசீரா செய்தியாளர் குடும்பத்தை குறிவைத்து தொடுக்கப்பட்ட இந்த கொலைவெறி தாக்குதல் அதன் ஆக அண்மைய வன் செயலாகும். குடும்பத்தை இழப்பினும் யூத ராணுவத்தின் முகமூடியை உலக அரங்கில் கிழிக்க தலைப்பட்டுள்ள அவர் அங்கிருந்து வெளியேறப் போவதில்லை என மனத்திடத்துடன் சூளுரைத்தார். டாடோவின் குடும்ப உறுப்பினர்கள் பலர் அகதிகள் முகாமில் அடைக்கலம் நாடி உள்ளனர். கனடா குடிமக்களுக்கு மீண்டும் விசாவை வழங்க தொடங்கியுள்ளது இந்தியா. எனினும் அந்த நடைமுறையை இந்திய தூதரகமும் தலைமை பேராளரகமும் தொடர்ந்து கண்காணிக்கும் என இந்திய அரசு தெரிவித்தது. நடப்பு நிலவரத்தை பொறுத்தே அந்த நடைமுறை அமைவதாகவும் இந்திய அரசின் அதிகாரப்படியான அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நுழைவு, வணிகம், மருத்துவம், மாநாடு ஆகிய நோக்கங்களுக்காக கனடியர்களுக்கு விசா வழங்கப்படுகிறது. சீக்கியர்களுக்கு தனிநாடு கோரும் அமைப்பு காலிஸ்தான் தலைவர் ஹர்ஜித் சிங் நிஜார் கடந்த செப்டம்பரில் கனடாவில் கொல்லப்பட்டார். அந்த கொலையின் பின்னணியில் இந்திய அரசு இருப்பதாக கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ முன்வைத்த குற்றச்சாட்டை அடுத்து இரு நாடுகளுக்கும் இடையேயான அரசதந்திர உறவில் விரிசல் ஏற்பட்டது. அதன் எதிரொலியாக இரு நாடுகளும் அரசதந்திரிகளை வெளியேற்றியதோடு கனடா நாட்டவருக்கான விசாவையும் இந்திய அரசு முடக்கியது. அமெரிக்காவின் நிகழ்கால பக்கங்களில் தொடர்கதையாகிறது துப்பாக்கி முனை வன்முறை. லெவிஸ்டன் மெயினில் ஆடவன் பொதுமக்களை நோக்கி சரமாரியாக சுட்டதில் 22 பேர் கொல்லப்பட்டனர். 50 to 60 பேர் காயமுற்றனர். பொதுமக்களை குறிவைக்கும் அந்த துப்பாக்கி ஏந்திய ஆடவன் பிடிபடாது சுற்றித் திரிவதாக நகர தலைவர் அலுவலகம் தெரிவித்தது. அவனின் புகைப்படங்களை ஃபேஸ்புக்கில் பதிவேற்றிய அது அவனை அடையாளம் காட்ட முன்வரும்படி பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தது. தாடி, முழுக்கை சட்டை, ஜீன்ஸ், கார் சட்டை ஆகியவை அவனின் அடையாளங்கள் ஆகும். பொதுமக்கள் கொல்லப்பட்டது ஆண்ட்ரோஸ்கோகின் மாவட்டத்தின் லெவிஸ்டன் பகுதியில் பெரும் சினத்தை மூளச் செய்துள்ளது. மெக்சிகோ அகாபுல்கோ கடற்கரையை தாக்கியது ஓத்திஸ் சூறாவளி. அந்த பேரிடரில் ஏராளமான சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. மக்களுக்கு அவசர உதவிகளும் விரைவுபடுத்தப்பட்டுள்ளன.
சூறாவளி காரணமாக அந்த சுற்றுலா தலத்துக்கு அருகே மணிக்கு 265 கிலோமீட்டர் வேகத்தில் அசுர காற்று வீசியது. சூறாவளியின் சீற்றம் அதிகரிப்பதால் தற்காலிக மையங்களில் தஞ்சமடையுமாறும் நீர்நிலைகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறும் மெக்சிகோ அதிபர் ஆண்ட்ரஸ் மேனுவல் லோபெஸ் ஒப்ராடோர் மக்களுக்கு அறிவுறுத்தினார். பாதுகாப்பு கருதி எக்கபுல்கோ விமான நிலையம் மூடப்பட்டதுடன் தொடர்பு வசதியும் துண்டிக்கப்பட்டது. மெக்சிகோவில் ஒவ்வொரு ஆண்டும் பசிபிக் மற்றும் அட்லாண்டிக் கடற்கரைகளை சூறாவளி தாக்குவது வழக்கம். மேம்பாடு காணவிருக்கிறது எக்ஸ் சமூக வலைத்தளம். குரல் காணொளி அழைப்பு வசதிகள் அந்த சமூக ஊடகத்தில் இணைக்கப்படும் என அதன் உரிமையாளர் இலான் மஸ்க் தெரிவித்தார். எக்ஸ் வலைத்தளத்தை சிறந்த சமூக ஊடகமாக மாற்ற இலான் மஸ்க் முனைகிறார். விரைவில் பயனர்கள் பல்வேறு வசதிகளை அதில் பயன்படுத்தலாம். அதனை பயன்படுத்துவோர் தனியே தொலைபேசி எண்ணை கொண்டிருக்க தேவையில்லை. மாறாக அவர்கள் ஆப்பிள் ஆண்ட்ராய்டு திறன்பேசிகளிலும் மடிக்கணினிகளிலும் அந்த சேவையை பயன்படுத்தலாம். பாரிஸ் 2024 ஒலிம்பிக் போட்டிக்கு தேர்வானார் தேசிய குறிசுடும் வீரர் ஜோனத்தன் வாங் குவாஞ்சி. அந்த உலக போட்டியில் மலேசியாவை நிகர்த்து களம் காணவிருக்கும் 3வது விளையாட்டர் அவர் ஆவார். கைத்துப்பாக்கியை கையாள்வதில் வல்லவரான ஜோனத்தன் 15ஆம் ஆசிய குறிச்சுடும் போட்டியில் 4ஆம் இடத்தை பிடித்தார். அப்போட்டி தென்கொரியா சாங்வோனில் இம்மாதம் 22ஆம் தேதி தொடங்கி நவம்பர் 2ஆம் தேதி வரையில் நடைபெறும். ஆடவர் 10 மீட்டர் ஐபிஸ்தோல் பிரிவில் 4ஆம் நிலையை எட்டியதை தொடர்ந்து 31 வயது ஜோனத்தன் 2வது முறையாக ஒலிம்பிக் போட்டிக்குள் நுழைகிறார். இதற்கு முன்னர் அவர் ரியோ 2016 ஒலிம்பிக்கில் களம் கண்டிருந்தார். அவருடன் சேர்த்து முக்குளிப்பு வீரர் பெர்ட்ரண்ட் ராட்ரிக் லீசஸும் பாய்மர படகு வீரர் நோர் ஷாஸ்ரின் மொஹமட் லத்தீஸும் பாரிஸ் ஒலிம்பிக்கில் தங்களது பங்கேற்பை உறுதிப்படுத்தியுள்ளனர். வெற்றியாளர் லீக்கில் கோல் அடிக்கும் இயக்கத்தை போக்கினார் எர்லிங் ஹாலண்ட். ஜி பிரிவு ஆட்டத்தில் அவர் புகுத்திய 2 கோல்கள் மான்செஸ்டர் சிட்டி வெற்றி கனியை பறிக்க வழிவகுத்தது. அதில் சிட்டி 3-1 என யங் பாய்ஸ் அணியை வீழ்த்தியது. சுவிஸ் அணியான யங் பாய்ஸை அதன் சொந்த அரங்கில் சிட்டி சந்தித்தது. முற்பாதி வரையில் இரு அணிகளும் கோலின்றி சமநிலையில் இருந்தன. 48வது நிமிடத்தில் மேனுவல் அகாஞ்சி மூலம் சிட்டி முதலாவது கோலை பெற்றது. 4 நிமிடங்கள் கழித்து யங் பாய்ஸின் மெஷாக் அலியா ஆட்டத்தை தலா ஒரு கோலில் சமப்படுத்தினார். 67வது நிமிடத்தில் சிட்டிக்கு பெனால்டி அடிக்கும் வாய்ப்பு கிட்டியது. அதனை கோலாக்கினார் எர்லிங் ஹாலண்ட். அவரே அவ்வணிக்கான மேலும் ஒரு கோலை 86வது நிமிடத்தில் அடித்தார். அவ்வெற்றியை தொடர்ந்து ஜி பிரிவில் 9 புள்ளிகளுடன் சிட்டி முதல் இடம் வகிக்கிறது. இவ்வேளையில் எஃப் பிரிவு ஆட்டத்தில் PSG 3-0 என ஏசி மிலானை பந்தாடியது. அந்த பிரெஞ்சு லீக் 1 அணிக்கான கோல்களை கிலியான் எம்பாப்பே, ரண்டால் கொலோ முவானி, லீ காங் இன் ஆகியோர் புகுத்தினர். 3 வாரங்களுக்கு முன்னர் அந்த அணி நியூகாசல் யுனைடெடிடம் 1-4 என வீழ்ந்தது. அந்த தோல்வியிலிருந்து PSG மீண்டிருப்பதை இவ்வாரத்தின் முடிவு காட்டுகிறது. அதன் மற்றொரு ஆட்டத்தில் பொருசியா டார்ட்மண்ட் ஒற்றை கோலில் நியூகாசலை வென்றது. அந்த ஜெர்மனிய புண்டஸ்லீகா அணிக்கான வெற்றி கோலை ஃபெலிக்ஸ் என்மெச்சா 45வது நிமிடத்தில் புகுத்தினார். நடப்பு வெற்றியாளர் லீக் பருவத்தில் டார்ட்மண்ட் பதிவு செய்திருக்கும் முதல் வெற்றி அதுவாகும். 3 ஆட்டங்கள் மூலம் 4 புள்ளிகளை திரட்டி இருக்கும் அது ஜி பிரிவில் 2ஆம் நிலையில் உள்ளது. முதல் இடத்தை வகிக்கும் PSG-யுடன் ஒப்பிடுகையில் அது 2 புள்ளிகள் குறைவாக இருக்கிறது. ஆத்திசூடி துன்பத்திற்கு இடங்கொடேல். முயற்சி மேற்கொள்ளும் போது துன்பம் நேரலாம். ஆனால் அதனை கண்டு அஞ்சி எடுத்த முடிவை கைவிடக்கூடாது என நினைவுறுத்துகிறார் அவ்வை. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.